Welcome back to my channel. This is Mom. Today our recipe katale kulambu good for health. Pagalama. If you like this video, like, share, comment. Don't forget to subscribe my channel. Bye. இப்போ என்ன குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா கற்றாழை குழம்பு. நம்ம ஊர்லலாம் வழக்கமாக சொல்லுவாங்க சோத்து கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. இந்த கத்தாழை வந்து நான் ஒரு 2 மடல் இந்த மாதிரி ஒரு 2 இல்லைன்னா 3 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதை என்ன பண்ணோம்னா இதை கட் பண்ண உடனே ஒரு 2 டைம் வந்து வாஷ் பண்ணிடணும். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப க்ளீனாக குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கட் பண்ண உடனே இதை மடலை கட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ண மாட்டாங்க. வாஷ் பண்ணாமல் இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பீஸு கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணுவாங்க. அந்த குட்டி பீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. வாஷ் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கிற ஜெல் எல்லாமே நம்ம தண்ணியிலே போயிடும், கழுவி ஊற்றுற தண்ணியிலே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மடலை கட் பண்ணிவிட்டு அதை 2 டைம் வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கிற பீஸை வந்து நம்ம எடுத்து குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த ஜெல்லும் நமக்கு உள்ளே கிடைக்கும். இப்போது குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இந்த ஜெல்லு கட் பண்ண ஜெல் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஜெல்லு பார்த்திங்களா? ஸோ இந்த ஜெல் எல்லாமே நம்ம குழம்புல இருக்கணும். கழுவிட்டோன்னா இந்த ஜெல் நமக்கு வராது. ஸோ நான் இவ்வளோ ஒரு 3 மடலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பீஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் சிலர் வந்து புளி சேர்த்திக்கணும்னு நினச்சா ஒரு குட்டி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்து அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு இருக்கிற புளியை கரைச்சி அதுலேயே வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வானல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட 10 பல் பூண்டு சேர்த்து ஆட் பண்ணி வதக்குறேன். வெங்காயம் பூண்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் 3 தக்காளியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி இப்போ வந்து நல்லா இதில் வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அலோவேராவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 1 மினிட் இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.